நன்றோ அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. ஹல்லேலூயா. அப்படியே தலைகளை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் ஒரு விஷயம், கல்வாரி சிலுவையில் எங்களுக்கான மீட்பை நிச்சயமாய் உறுதி செய்து பூமியிலே நீர் வந்த நோக்கத்தை, பிதாவின் திட்டத்தை சரியாய் செய்து முடித்து எங்களுக்கான மீட்பை, ரட்சிப்பை கிருபையாய் எங்களுக்கு அருளி செய்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில் கல்வாரி சிலுவையில் தேவரீருடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. முழுமையாக எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி என்றார். பிதாவாகிய தேவனை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார், ஜெபிக்கிறார். அவரை சுற்றி நிற்கிற ஒரு கூட்டம், அவரை அந்த ராவெல்லாம் துன்பப்படுத்தின ஒரு கூட்டம். வேதம் சொல்லுகிறபடி பார்ப்போம் என்றால், அவர் அந்தக்கேடு அடைந்தவராய் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதபடிக்கு அவரை சிதைத்து போட்ட ஒரு கூட்டம் அங்கே அவரை சுற்றி நின்று கொண்டு இருக்கிறது. மூன்றாணிகள் தேகம் தாங்க தேவகுமாரன் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை செய்கிறவர் அந்த கடைசி நொடியிலே வேதம் சொல்லுகிறபடி நாம் சற்று உற்று கவனிப்போமானால், அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டதற்கு பின்பு சில காலம் பிசாசு விலகி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேதம் திரும்பி வரும்போது யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். பிசாசு வேறு ஒரு விதமாய் வருகிறான். இந்த வேளையிலே இவரை அழித்து விட்டால், இவரை நான் முற்றுமாய் அழித்து போட்டு விடுவேன் என்றால் இந்த ஜனங்களுக்கான ரட்சிப்பை இல்லாமல் செய்துவிட முடியும் என்ற ஒரு தவறான நோக்கத்தோடு பிசாசு அவரை அழிப்பதற்காய் ஒரு கூட்டம் ஜனங்களை எழுப்புகிறான். கர்த்தர் அந்த நொடியிலே அவர் சத்துருவின் திட்டத்தை அறிந்தவராய், அவர் வந்த நோக்கம் என்ன? எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை அருளும்படியாய் வந்தார். யாரோ ஒரு ரெண்டு பேரை தள்ளி வைப்பதற்காய் அல்ல, எல்லாரையும் ஆல் டுகெதர், இந்த உலகத்தின் கடைசி மனுஷன் வரைக்கும் தம்முடைய ரட்சிப்பு வெளிப்படுவதற்காகவே அவர் தேவகுமாரன் மனுஷ கோலம் எடுத்து வந்தார். இழந்து போனதை ரட்சிக்க வந்தேன் என்று அவர் நிச்சயமாகவே சொன்னார். இழந்து போய் நிற்கிற ஒரு கூட்டம் தனக்கு முன்னால் நிற்கிறது. அவர்களை நிச்சயமாக நானும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, அதற்காக பரிந்து பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக அந்த வசனத்தில் முன்னால பார்ப்போம்னா, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க உங்களை சொல்கிறேன் என்று தான் அந்த வசனமே ஆரம்பிக்கும். அநேக வேளைகளிலே நாம் தவறாய் வேத வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாதபடிக்கு கர்த்தர் அங்கே எச்சரிக்கிறார். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இருங்கள். ஏன்னா ஒவ்வொரு தடவை நீ செய்யும் போது அங்கே பரிந்து பேச ஒருவர் வேண்டியது இருக்கிறது. அழகா ஒரு தடவை ரூபன் பிரதர் இதே மேடையில் நின்று பேசும்போது அழகாய் சொன்னார், மாத்திரை மருந்து இருக்குங்கிறதுக்காக யாருக்காவது காய்ச்சல் வரணும்னு ஆசைப்படுவோமா? யாருமே இல்லை. நோபடி. நம்முடைய யாரும் ஏதாவது வியாதி வரணும் எனக்கு அப்படின்னு ஆசைப்படுவோமா? கடையில் எல்லாத்துலேயும் மருந்து இருக்கு. இன்றைக்கு அப்படிதான் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதற்காக யாரும் பாவம் செய்வதற்கு முயலக்கூடாது என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இங்கே ஒரு முழுமையான மன்னிப்பை கர்த்தர் தருகிறார். தன்னை குத்தினவர்கள், தன்னை துன்பப்படுத்தினவர்கள், தன்னை காரி உமிழ்ந்தவர்கள், தன்னை தலையில் கொட்டினவர்கள், தன்னை கண்ணை மூடி வைத்து அடித்து உலகத்தின் முடிவை எழுதின தேவனுக்கு உன்னை அடித்தவன் யார் என்று சொல் என்று சொல்லி, தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்று சொல்லி முன்னமே சொன்ன தேவனிடத்தில் உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லி, சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வா, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி எத்தனை நிந்தையான மொழிகள், எத்தனை வக்கரமான ஒரு கொடூரமான சூழ்நிலைக்குள்ளாய் அவர் கடந்து செல்லும் போது அவருக்குள் இருந்த அந்த ஜீவனாகிய அன்பு வெளிப்பட்டது.
வேதம் சொல்லுகிறது அல்லவா, அந்த அனாதி அன்பு, அந்த ஆழம் அகலம் இல்லாத அன்பு அந்த இடத்திலே பிரியமானவர்களே அவரை சுற்றி நின்றவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தின் கடைசி மனுஷனுக்குமான வேண்டுதல் அது. ஒருவேளை தம்மை சுற்றி நின்ற கூட்டம் மாத்திரமல்ல, இன்னைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கடந்து செல்கிற வேளையில் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவரை துன்பப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை இல்லைங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு யாராவது சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, சவுலை பவுலாய் மாற்றும்போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ ஏதோ ஒரு வகையில் கர்த்தரை துன்பப்படுத்துகிறவர்களாய், பாவம் செய்கிற எந்த ஆத்துமாவும் கர்த்தரை துன்பப்படுத்துகிறதாய், கர்த்தரை வேதனைப்படுத்துகிறதாய், அவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் தன் வாழ்வில் நிறைவேற கூடாதபடிக்கு காணப்படுகிற யாரும் அவரை துன்பப்படுத்துகிறவர்களாகவே காணப்படுகிறோம். அப்போ இந்த பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை கர்த்தர் அந்த இடத்துல முழுமையான மன்னிப்பு, இந்த உலகத்தில் அவரால் மன்னிக்க முடியாத பாவம்னு ஒன்றும் இல்லவே இல்லை. அநேக வேளைகளில் நம்ம யோசிப்போம், அவெல்லாம் பெரிய பாவிங்க, அவெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டான். ஒன்று பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்றால் இந்த உலகத்தில் எவரையும் ரட்சிக்க கர்த்தரால் கூடும். பவுலே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, பாவிகளில் பிரதான பாவினா. சிலுவை என்பது கர்த்தர் சத்துருவின் திட்டங்களை முறியடித்து ஜெயம் எடுத்த ஒரு இடம். சிலுவையில் இன்னைக்கு காலையில் அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது என்னோட ஒய்ஃபும் என்னோட சகோதரியும் பேசிக்கொண்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அவர் எவ்வளவாய் பாடுபட்டார் என்பதை குறித்த தியானித்தோம் என்று சொல்லி அவர்களுடைய சர்ச்சில். அப்போ அந்த பாடுகளை தியானிக்கும் போதே அந்த சபையே அழுததாம். ஒருவேளை அத்தனை பாடுகள், அத்தனை வேதனை, அத்தனை நெருக்கடிகள், அத்தனை நிந்தைகள், அத்தனை அவமானம், தேவகுமாரன் அவர் சொன்னபடி ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, அதே தேவகுமாரன் எல்லாவற்றையும் சகித்தார். எதற்காக? இழந்து போனதை தேட, பிதாவோடு இருந்த உறவை புதுப்பிக்க, திரும்பவும் நம் கட்டப்பட. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், வாட் எவர் த சிச்சுவேஷன், நம்ம எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தில் பிடிகளில் இருந்தாலும், அக்கிரமத்தின் பிடிகளில் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், சில பாவங்களை விட்டு அல்ல பிரியமானவர்களே, எல்லா பாவங்களையும் இந்த உலகத்தில் காணப்படுகிற எவைகளாய் இருந்தாலும் நீக்க அது போதுமானதாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. எப்பவுமே கர்த்தர்கிட்ட அவர் ஃபர்ஸ்ட் he will do, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து விடுவார். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் அந்த இடத்தை நிரப்புறதுக்கு ஒன்றுமே தேவை இருக்காது. ஆதி முதல் தேவன் அப்படியே செய்து வந்தார், இப்பொழுதும் அப்படியே செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் செய்து முடித்துட்டு ஒன்று கேட்பார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், உன்னால் சில காரியங்களை மாற்றிக்கொள்ள முடியுமா உன் வாழ்க்கையில்? ஒருவேளை அப்படியே நீ வாழ்ந்து விடு, அப்படியே போய்விடு என்று சொல்லி கர்த்தர் ஒரு நாளும் விடுகிற தேவனே அல்ல. அவர் மன்னிப்பை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் முதலாவது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அங்கே பேதுரு அவரிடத்தில் ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். பேதுரு வராரு, சகோதரன் எனக்கு விரோதமாக செஞ்சிட்டானா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்னு அவர் ஒரு கணக்கு போட்டு கேட்காரு. ஒரு 7 தரமா போதுமா அப்படின்னு கேட்காரு. அதற்கு இயேசு 22ஆம் வசனம், அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருந்தது.
பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தை அங்கே சொல்கிறார். How heaven works. கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தர் எதற்காய் தன்னை முழுமையாய் ஜீவ பலியாய் பரிசுத்த பலியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் அங்கே தெளிவாய் சொல்கிறார். அந்த ராஜா அப்படியே கணக்கு பார்க்க ஆரம்பிப்பான். அந்த அதிகாரம் முடியும் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தன்னிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவன் வருவான். அவனை மன்னித்து விட்டு விடுவான் அந்த ராஜா. அவன் போகிற வழியிலே தன்னிடத்திலே கடன்பட்ட ஒரு 100 தாலந்து, 10,000க்கும் 100க்கும் பார்த்தால் இட் இஸ் ஜஸ்ட் 1%. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு மன்னித்திருக்கிற காரியங்களையும் நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் சக மனிதர்கள் செய்த காரியங்களையும் ஒரு விசை நாம் கணக்கு பார்ப்போம் என்றால் நிச்சயமாகவே it will not exceed 1%. என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை சக மனிதனை மன்னிக்க முடியாது இருக்கும் என்றால் அந்த கடைசி வசனத்தை ஒரு விசை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாது போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் உண்டு, பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம். அங்கேயும் இதே சொல்லப்பட்டு இருக்கும். நீங்கள் சரியாய் உற்று வேதத்தை கவனிப்பீர்கள் என்றால் இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பு எடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு அவன் உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறான். பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் இருதயத்துக்குள் நிச்சயமாய் வேரூன்றுகிறவைகளாய், என்ன காரியம் ஒட்டவர் எனக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒருவேளை ரொம்ப டேஞ்சரான சப்ஜெக்ட் இது, மன்னிக்கிறதுங்கிறது. பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பர்சனலாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி பார்ப்போம்னா ரொம்ப கடினமான சப்ஜெக்ட். அநேக வேளைகள் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியாது. நான் தேவ சமூகத்தில் அதிகமாய் மன்றாடுவது அதற்காக தான். எந்த வார்த்தைகள் வந்தாலும் அப்படியே விலகி போயிடணும். எந்த காரியங்களாக இருந்தாலும் விட்டு கொடுக்க தெரியணும். எந்த காரியங்களாக இருந்தாலும் தேவனுக்குள் சகிக்க தெரிய வேண்டும். எல்லாவற்றையும் கிறிஸ்துவை வைத்தே பார்க்க வேண்டும். நமக்கு இந்த உலகத்தில் பெரிய முன்மாதிரி கிறிஸ்து மாத்திரம்தான். மற்ற யாரை குறித்தும் நாம் பார்க்க தேவையில்லை. ஒருவேளை தாவீதை குறித்து கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் என்று அவன் அதிகமாய் சங்கீதம் பாடினதனால் மாத்திரமல்ல, அவனை பின்தொடர்கிற ஒரு சவுல், அவனை உருவ குத்தி போடுகிற நினைக்கிற ஒரு சவுல் அவனை தொடர்ந்து கொண்டே வரும்போது பல முறை தேவனுடைய சமூகத்தில் நின்று அவன் தப்பிக்கொண்ட போதெல்லாம், அவனை இவன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அவன் இவனை ஒரு தீங்குமே செய்யலை. அவன் சால்வையை அறுத்து கொண்டதுக்கே அவன் இருதயம் துடித்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு விசை இந்த நாளில் கர்த்தர் அவர் எனக்கு எல்லா பாவங்களையும் என்னை நீதிமானாய் மாற்றுகிறார். ஆனால் அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னுடைய சக மனிதனை மன்னிப்பவனாய் எல்லா சத்தங்களையும் கிறிஸ்துவுக்குள் சுமந்து செல்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலுவையில் கர்த்தர் என்ன நிறைவேற்றினாரோ அதை நிறைவேற்ற கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை இன்று நீக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அநேக நேரங்களில் தாவீதுகிட்ட கூட அவங்க உடன் வேலையால் சொல்லுவான், ஒரே குத்தா குத்திரும் சவுல அப்படின்னு. நான் நினைப்பேன், நம்மளாக இருந்தால் ஒரு 4-5 ஈட்டி இவன் தப்பிடவே கூடாதுடா, எல்லா பக்கமும் இவனை அடைச்சி வச்சு குத்திருங்கடா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பிரியமானவர்களே, அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய அன்பு மகா பெரியது. கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் பெரியது. அவரோடு சிங்காசனத்தில் அவரோடு அமர்வதற்காக. அதற்கு தடையாய் என் வாழ்க்கையிலே என்னுடைய சூழ்நிலைகளிலே எதை சத்துரு கொண்டு வந்தாலும் நான் அந்த சத்துருவை கடிந்து கொண்டு அந்த சக மனிதனை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை, சக மனிதனை கர்த்தருக்குள் எப்படியாகிலும் கட்ட வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை. எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவ நீதி வெளிப்பட்டது, தேவ கிருபை வெளிப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து அதற்காகவே சிலுவையில் தொங்கினார். அந்த முதலாம் வார்த்தையின் மன்னிப்பு எனக்கு மாத்திரமல்ல, எல்லா மனுஷருக்கும் கிடைக்க கர்த்தாவே உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எப்படி ஆகிலும் ரட்சிப்பு, எப்படி ஆகிலும் தேவராஜ்யம் கட்டப்பட, எப்படி ஆகிலும் தேவ நாமம் மகிமைப்படுவதற்காய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களிடத்துல எந்த குறைகள் இருந்தாலும், எங்களை சார்ந்திருக்கிற எந்த காரியங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.